மனு சொல்றார், அகம் மனுஹு, நான் மனுரவபம், சூரியஸ்ய, நானே சூரியன், நானே பிரம்மம், ஒன்னொன்னு தானே தானேன்னு அவர் என்னமா சொல்றார்னால் அவரிடத்திலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறபடியால் அனைத்தும் தானே என்றார். அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பிரம்மா படைக்க ஆரம்பிக்கிறார். பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள் முதலானதெல்லாம் படைத்தார். அதுக்கப்புறம் அண்டஜங்கள், உத்பிஜங்கள், ஸ்வேதஜங்கள், எது மனுஷனிடத்திலேருந்து பிறக்கிறது, முட்டையிட்டு பிறக்கிறது, இன்னும் ஒரு வர்ணம், ஒரு ஜாதி, இவற்றையெல்லாம் பிரித்தார். எதன் அடிப்படையில்? அவரவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையோ. இன்னார் வேதமோதி பிழைக்கட்டும், இன்னார் நாட்டை காத்து பிழைக்கட்டும், இன்னார் வியாபாரம் பண்ணி பிழைக்கட்டும் என்ன அவரவர்களுக்கு ஏற்பட்டார். அவனே எல்லாம். அதோ அயம் வா ஆத்மா சர்வேஷாம் பூதானாம் லோகா சயஜுஹோதி யத்யஜதே தேன தேவானாம் லோகா. தேவர்களை படைத்தார், பித்ருக்களை படைத்தார், ரிஷிகளை படைத்தார், பிராணிகளை படைத்தார், மனுஷர்களை படைத்தார், பூதங்களை படைத்தார். இது இத்தனைக்கு நாம் எப்படி நல்லதா நடந்துக்கிறது? இப்போ ஒரு திருஷ்டி, அவனே எல்லாம் இல்லையோ. இப்போ இத்தனை நாள் நம்ம பார்த்ததுலேருந்து அவர் தான் ஒன்னொன்னையும் படைச்சிருக்கார். அப்போ இந்த பெரிய பொட்டி வச்சிருக்காளோ இல்லையோ, நன்னா ஒலிபெருக்கி பொட்டி, அவர் தான். இது வச்சிருக்காளோ இல்லையோ, அவர் தான். இந்த பொட்டி வச்சிருக்காளோ இல்லையோ, அவர் தான். மண்டபம் இருக்கோ இல்லையோ, அவர் தான். இதை தெரிஞ்சுக்க என்ன ஆகுது? தேவர்களும் அவனே, ரிஷிகளும் அவனே, பித்ருக்களும் அவனே. திருப்பி சொல்லுங்க, அவனே தேவன், அவனே ரிஷிகள், அவனே பித்ருக்கள், அவனே மனிதன். அப்போ எப்போ பகவானுக்கு நான் ஆராதனை பண்ணுவேனோ அதை போல இவ எல்லாருக்கும் ஆராதனை பண்ண வேண்டியதானே. அவருக்கு நேர பார்த்து பண்ணுறதுக்கு முடியாது, அப்போ தேவதைகளுக்கு ஆராதனம். பித்ருக்களுக்கு நேர பண்ண முடியாது, இங்கே பண்ணலாம். பகவானுக்கு நேர பண்ண வேண்டியதெல்லாம் இவாளுக்கு பண்ணலாம். எப்படி பண்ணுறாங்கிறத சொல்கிறார். இதை தெரிஞ்சாலே போகிறோம். தேவர்களுக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணணும், பித்ருக்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும், ரிஷிகளுக்கு எப்படி பூஜை பண்ண போகிறோம். பூதானாம் ஆத்மா சர்வேஷாம் பூதானாம் லோகா சயஜுஹோதி யத்யஜதே தேன தேவானாம் லோகா. என்ன ஹோமம் பண்ணாலும், யாகம் பண்ணாலும், ஜபம் பண்ணாலும், தபஸ் பண்ணாலும் இதெல்லாம் தேவர்களை குறித்து. அதில் தேவர்கள் திருப்தி போட்டு விட்றான். இப்போ நம்ம வீட்டில் எப்போவான ஒரு சுதர்சன ஹோமம், அஷ்டாட்சர ஹோமம், சின்ன ஹோமம், நிதான கல்யாண ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், இன்னும் ஹோமங்கள் பண்ணுற இப்போ விஸ்வக்சேன ஆராதனம், இதை போல எதை பண்ணாலும் அதில் தேவர்கள் திருப்தி போட்டுடுவா. அடுத்தது எதனு ப்ரூதே தேன ரிஷீணாம் அத யத் பிருத்திப்யா நிப்ருணாதி யச்ச பிரஜாம் இச்சதே தேன பித்ருணாம் அத. அடுத்தது ரிஷிகள். நாம் கொஞ்சம் வேதத்தை கற்று இதிகாச புராணங்களுடைய செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம்னால் என்ன கதை, ராமன் கதை, கண்ணன் கதை எதுன்னா ரிஷிகள் எல்லாரும் திருப்தி போட்டு விடுவாளாம். ஏன்னா அவள் எழுதினது தானே எல்லாத்தையுமே. இப்போ அப்போ ரிஷிகளை திருப்திப்படுத்துறதுக்கு வேதத்தை கற்றுக்கொள். பூஜை நன்னா யாக யஜ்யம் பண்ணியானா தேவர்கள்லாம் திருப்தி போட்டு விடுறா. அடுத்தது பிள்ளைகளை பெற்று ஸ்ராத்த தர்ப்பணங்களை பண்ணால் பித்ருக்கள் திருப்தி போட்டு விடுறா. இப்போ நம்ம சந்ததி விட்டுவிடக்கூடாது. சந்ததி விடாமல் இருந்தாலே என் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப திருப்தி. நம்ம சந்ததி விடலே, அதில் திருப்தி அடையிறா. அடுத்தது அமாவாசை தர்ப்பணம், மாசப்பிரவேச தர்ப்பணம், கிரகண காலத்து தர்ப்பணம், ஸ்ராத்தங்கள், தர்ப்பணங்கள் இத்த விடாத பண்ணிட்டு இருந்தால் பித்ருக்கள் திருப்தி அடைஞ்சு விடுறான். அதுக்கப்புறம் தேன மனுஷ்யானாம் அத யத் பசுபியஸ்திருணோதகம் விந்ததி தேன பசூனாம் யதஸ்ய. யார் மாட்டுக்கு புல்லு போட்டாலோ, சின்ன ஏதானும் மருந்து வாங்கி கொடுத்தாலோ, அதை உடம்ப ஒரு தரம் தடவி கொடுத்தாலோ பிராணிகள் எல்லாம் திருப்திப்படுத்தி விடும். அப்போ குதிரைக்கு கொள்ளு போடுறதோ, மாட்டுக்கு புல்லு போடுறதோ, துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை கட்டு வாங்கிட்டு போய் போட்டாலோ இதெல்லாம் பசுக்களுக்கு திருப்தி. இதெல்லாம் ஏன் திருப்திப்படுத்தணுங்கிறார்? பிரம்மத்தை திருப்திப்படுத்துறியே. அவரே இவர், அவரே இவர்னு இத்தனை நாளி பார்த்துருக்கோம் இல்லையோ. அப்போ அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கணும். நாம மட்டும் நன்னா இருந்தா போருமா? எல்லாருக்கும் தான் பகிர்ந்து கொடுத்தாகணும். சர்வாணி பூதானி அரிஷ்டமிச்சந்தி தத்வா ஏதத் விதிதம் மீமாம்சிகதம். ஆக சர்வபூதத்துக்கு நல்லது செய். நம்ம இதுக்கு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத ராத்திரி கொண்டு போய் வெளியில் போடுறோம். போட்டால் அதை வாழ்ந்து அதை சாப்பிட்றதுக்கு நாய் இருக்குது. இலை போண்டு சாப்பிட்றோமோ இல்லையோ. இலை போட்டுண்டா இப்போ அதுவே படுத்து எல்லாம் தட்டை வச்சுன்னு சாப்பிட்டுடுறோம். தட்டை வாசலில் கொண்டு போட முடியுமா? ஜாகிரதையாக அலம்பி உள்ளே எடுத்து வச்சுடுறோம். இல்லை சுவாமி, இலை போட்டு சாப்பிடணும். இலையில மோர் சாதம் வரைச்சே ஒரு பிடி பிரசாதத்தை பிழிஞ்சு எடுத்து வைக்கணும். அந்த இலையோடு கொண்டு போய் வாசலில் போ. இதெல்லாம் ரொம்ப சின்ன தர்மங்கள். ஆனால் ரொம்ப தூரம் நம்மள எடுத்துன்னு போகும். சனாதன தர்மத்தில் நம்ம ஒன்று தலைகீழ குட்டிக்கரணம் போடுன்னா சொல்லவே சொல்லாது.